நான் அவரோட சிஸ்டர் தான். இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி எங்க அண்ணன் தப்பான ஆள் இல்ல சார். சூழ்நிலை அவர் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. சார், உங்களை என் குலதெய்வமா நினைச்சு உங்க கால விழுந்து கும்பிடுறேன். என் புருஷனை வெட்டிடுங்க. அவர் ஒரு அப்பாவை வேலை போன கவலையில குடி பழக்கத்துக்கு ஆளாகி இப்படி ஆயிட்டாரு. மத்தபடி அவரு ஏன் எறும்புக்கு கூட கேடு நினைக்க மாட்டாரு. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் சார். எந்திரிங்கம்மா, முதல்ல நீங்க எந்திரிங்கம்மா. யோ இங்க வா சார். உன்னால உன் குடும்பமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அசிங்கப்பட்டு நிக்குத, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த முறை உன்னை மன்னிச்சு விடுறேன். தேங்க்யூ சார். இனிமே உன் மேல ஏதாவது கேஸ் வந்துச்சு, காலத்துக்கும் வெளியே வர முடியாதபடி பண்ணிடுவேன். சார் தான் சொல்றாரு, இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்ல. பண்ண மாட்டேன் சார். இன்ஸ்பெக்டர், இவனோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் அனுப்புங்க. சார், இவன் அந்த குழந்தைய எல்லாம் எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். ஓகே சார். சார், திக்கு தெரியாம நின்ன எங்களுக்கு தெய்வம் மாதிரி வந்து உதவி பண்ணிருக்கீங்க. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். பரவாயில்ல, விடுங்க. ஏம்மா, நீயே தான் உன் கேட்டரிங் சர்வீஸ்ல சமைக்கிறியா இல்ல ஆள் வச்சு செய்றியா? நானே தான் சார் சமைக்கிறேன். சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுமா. இனிமே எங்க வீட்டுல ஏதாவது விசேஷம்னா உன்கிட்டயே ஆர்டர் கொடுக்குறேன். நல்லா பண்ணுமா? ரொம்ப நன்றி சார். டேய், உன் பொண்டாட்டி செஞ்ச புண்ணியம், நீ பெரிய கேஸ்ல சிக்காம வெளியே போற. போய் உன் பொண்டாட்டி பிள்ளையோட ஒழுங்கா வாழ்ற வழியை பாரு. சரிங்க சார்.